அது ஒரு பசுமையான பெரிய கிராமம். நீரோடைகள் நிறைஞ்சிருக்கிற அந்த பசுமையான கிராமத்தில் தான் கயலோட வீடும் இருந்துச்சு. ஒரு நாள் கயல் கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமில் வந்து உட்காந்துருந்தா. அப்போ கயலுக்கு இப்படி தோணுச்சு, நம்மளோட ரூமை க்ளீன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம ரூமை க்ளீன் பண்ணலை, பேசாமல் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவளோட ரூம் எல்லாத்தையும் நல்லா பெருக்கி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ கட்டிலுக்கு கீழே ஏதோ பெட்டி இருக்கிற மாதிரி பார்த்தா. அந்த பெட்டி ரொம்ப பெருசாகவும் பழைய காலத்து பெட்டி மாதிரியும் இருந்தது. அந்த பெட்டியை திறந்ததும் அவள் விசித்திரமாக ஏதேதோ பொருள்களெல்லாம் எடுத்தா. அந்த பொருள்கள் எல்லாமே அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின பொருட்கள் மாதிரி இருந்தது. எல்லாம் சின்ன சின்ன டாய்ஸாக இருந்தது. அப்போ தான் அவளோட கையில் ஒரு மந்திர பெட்டி மாதிரி இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே ஒரு அழகான பென்சில் ஒன்று இருந்தது. அந்த பென்சில் பார்க்கவே ரொம்ப விசித்திரமாகவும் மேஜிக் பென்சில் மாதிரியும் இருந்தது. ஆஹா, இந்த பென்சில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கே, இந்த பென்சிலில் நம்ம ஏதாவது வரைஞ்சி பார்க்கலாம் அப்படின்னு கயல் உடனே ஒரு ஆப்பிளை வரைஞ்சா. அதே பென்சில் வச்சு அந்த ஆப்பிளுக்கு கலரும் பண்ணான். உடனே அந்த ஆப்பிள் அவளோட கையில் வந்துருச்சு. அவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஆஹா, இங்கே என்ன நடக்குது, நான் வரைஞ்சது உண்மையாகவே கையில் கிடச்சிருக்கு, இது உண்மைதானா, இதை சாப்பிட்டு பார்ப்போம். ஆமாம், இது உண்மையான ஆப்பிள் தான், ரொம்பவே சுவையாக இருக்குது. இதே போலவே கயல் அடுத்தது ஒரு வளையலை வரைஞ்சி பார்த்தா. அந்த வளையலும் உண்மையாகவே வந்துருச்சு. அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. அந்த வளையலை எடுத்து கையில் சந்தோஷமாக போட்டுக்கிட்டா. எனக்கு இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது, இங்கே என்ன நடக்குது, எல்லாமே உண்மையாக வருது. அந்த சமயத்தில் கடைக்கு போயிருந்த அத்தை வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததும் கயலை கூப்பிட்டாங்க. கயல், என்ன பண்ணுற? அப்போ கயல் அத்தைக்கிட்ட இங்கே நடந்ததை பற்றி சொன்னான். அத்தை, இது மேஜிக் பென்சில், இதில் நம்ம எது வரைஞ்சாலும் நமக்கு நிஜமாவே கிடைக்கும். அப்போ அத்தை, என்ன இந்த கயல் ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கா, இவ என்ன தான் சொல்கிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அத்தை யோசிச்சுட்டு, சரி இவ சொல்கிறது உண்மையா இல்லையான்னு அவகிட்டையே வச்சு செக் பண்ணிவிடுவோம். இங்கே பாரு கயல், அந்த பென்சிலில் எது வரைஞ்சாலும் வருதுன்னு சொன்னல, சரி இப்போ என் கண்ணு முன்னாடி ஏதாவது வர பார்க்கலாம். அத்தை, இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்கன்னு உங்களுக்காக ஒரு ஜூஸ் வரைஞ்சேன், அது எப்படி உண்மையாகவே வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்தாங்க இந்த ஜூஸை குடிங்க. ஆஹா, என்ன கயல், இது உண்மையா வந்துருச்சு? ஆமாம் அத்தை, நான் தான் சொன்னேன்ல, இது உண்மையா மேஜிக் பென்சில் தான், இன்னைக்கு நம்ம ரொம்ப லக்கி. அப்போ கயலோட அத்தைக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது. இது உண்மையாகவே நல்லா தான் இருக்குது, இவ சொல்கிறது உண்மைதான் நினைக்கிறேன். ஹே கயல், நான் சொல்கிற மாதிரி இதில் நீ நிறைய காசுகளை வர, அந்த காசை நம்ம எடுத்துக்கலாம். என்னத்தை சொல்கிறீங்க, காசு வரையவா? காசெல்லாம் இந்த பென்சிலில் வருமானு தெரியலையே, வேணாம் அத்தை. இங்கே பாரு கயல், நான் சொல்கிறத நீ கேளு, அதில் நிறைய காசுகளை வர, அந்த காசெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், சீக்கிரம் வர. கயலும் காசுகளை வரைஞ்சா உண்மையாக வருமா வராதான்ற டவுட்டோடையே ரூபாய் நோட்டுகளை வரைஞ்சா. அப்போ அந்த ரூபாய் நோட்டுகளும் காசாக மாறுச்சு. ஆனால் அதில் ஒரு நடந்த வித்தியாசம் என்னென்னா, அந்த ரூபாய் நோட்டு ஒரு சைடில் மட்டும்தான் இருந்தது, இன்னொரு சைடில் வெறும் பேப்பராகவே இருந்தது. அத்தை, நான் தான் சொன்னேன்ல, இதில் காசுகள்லாம் வராது, ஏதாவது பொருள் வேணும்னா நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்போ மறுபடியும் அத்தைக்கு ஒரு யோசனை வந்தது. இதில் ரூபாய் நோட்டுகள் வரைஞ்சாதானே வரமாட்டேங்குது, நமக்கு தேவையான எல்லாத்தையும் இதிலே வரைஞ்சி எடுத்துக்கலான்னு அத்தை இப்படி கயல்கிட்ட சொன்னாங்க. கயல், இங்கே பாரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீ இதில் நிறைய சாப்பாடுகளை வர, நம்ம இதில் வரைஞ்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படி சொன்னதும் நிறைய விதவிதமான உணவுகளை கயல் வரைய ஆரம்பித்தா. அதுவும் எல்லாமே உண்மையாக வர ஆரம்பிச்சிருச்சு. சுட சுட சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, இப்படி பல உணவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த கயலோட அத்தை மறுபடியும் நிறைய உணவுகளை வரைய சொன்னாங்க. நம்ம இன்றைக்கி நிறைய சாப்பிடலான்னு சொன்னாங்க. கயலோட அத்தைக்கு பேராசை வந்துருச்சு. நிறைய உணவுகள் வரைய சொன்னாங்க. கயலும் அவங்க சொன்ன மாதிரி எல்லா உணவுகளையும் விதவிதமாக வரைஞ்சா. இது போல் ஏகப்பட்ட உணவுகளை வரைஞ்சி எல்லாத்தையும் டேபிள் மேலே வச்சு கயலோட அத்தை சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது கயலோட அத்தை, இன்னும் நிறைய பீஸா, பர்கர் எல்லாமே வர, எனக்கு எல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கயலும் அத்தை கேட்டதுக்காக எல்லா உணவுப் பொருட்களையும் நிறைய வரைஞ்சா. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா உணவுப் பொருட்களையும் வரைஞ்சி வீடு ஃபுல்லாக நிறைச்சிட்டாங்க. இப்போ பார்த்தா உணவுப் பொருட்களாக வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது. அத்தை, நீங்கள் கேட்ட மாதிரி விதவிதமான உணவுகளை வரைஞ்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடுங்க அத்தை, இதில் எல்லா உணவுகளும் இருக்குது. ஆனால் கயலுக்கும் கயலோட அத்தைக்கும் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியலை. ரெண்டு பேரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வயிறை ஃபுல்லாக ஆக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. இப்போ சாப்பாடு எல்லாம் நேரம் ஆக ஆக வீணாகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தாங்க. அத்தை, நம்ம அளவுக்கு அதிகமாக வரைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன், இந்த சாப்பாடு எல்லாம் கெட்டு போகிற மாதிரி தெரியுது.
அத்தையோட பேராசையால் வீடு ஃபுல்லாக உணவுப் பொருட்களாக கொட்டி இருந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே யோசனையாக ரொம்பவும் கவலையோடு இருந்தாங்க. நேரம் ஆகிட்டே இருந்தது. அருண் வர நேரமும் ஆயிடுச்சு. ஆனால் வீடு ஃபுல்லாக அங்கங்கே எல்லா உணவுப் பொருட்களும் கெட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்போ தான் அருண் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்ததும் அருண் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கு, என்ன நடக்குது இங்க, எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டான். அருண், இங்கே பாருங்க, எங்களுக்கு ஒரு மேஜிக் பென்சில் கிடச்சிது. அதை வச்சு தான் நாங்கள் இந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். இதுதான் அந்த மேஜிக் பென்சில். இதில் வரைகிறது எல்லாமே நமக்கு உண்மையாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். ஆனால் கயல் கையில் இருந்த அருண் அந்த பென்சிலை வாங்கும் போதே அதோட பவர் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு டவுட்டோடையே நம்மளும் இந்த பென்சிலில் ஏதாவது வரைஞ்சி பார்க்கலான்னு சொல்லி அவனும் அந்த பென்சிலை வச்சு ஒரு கடிகாரத்தை வரைஞ்சி பார்த்தான். ஆனால் அந்த பென்சில்லேருந்து கடிகாரம் வரவே இல்லை. அந்த பென்சிலில் இருந்த பவர் போயிடுச்சு. இந்த பென்சில்ல இப்போ பவர் இல்லை, நீ என் கையில கொடுக்கும் போதே இதோட பவர் போயிடுச்சு. என்ன பவர் போயிடுச்சா? அளவுக்கு அதிகமாக உணவுகளை வரைஞ்சி வீணாக்கியதால் எங்களோட பேராசையினால இந்த பென்சிலில் இருந்த பவர் போயிடுச்சு. ஆமா கையல், நீ சொன்ன மாதிரி நீங்க பேராசைப்பட்டு நிறைய உணவுகளை வரைஞ்சி வீணாக்கியதால தான் இப்போ இந்த பென்சிலோட பவர் உங்களுக்கு போயிடுச்சு. எப்பொழுதும் எதுக்கும் பேராசைப்படக்கூடாது, உணவுகளையும் வீணடிக்க கூடாது.